ஹாய் ஜினுக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். நம்ம பேட் பாய் சீனியர் நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த பார்ட் புரியும். ஓகேவா? வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜில் தான் காமிக்கிறாங்க. இப்போ ஜிமினும் தயாங்கும் அப்படியே காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அங்கே ஷுகாவோட கேங்கும் ஒரு சைடு நிற்குது, ஜங்குக்கோட கேங்கும் ஒரு சைடு நிற்குது. இப்போ ஜிமினும் தயாங்கும் அப்படியே ஷுகாவோட கேங்கை நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. இங்கே பிரைட்டு ஜங்குக் கிட்ட, டே மச்சான், டே மச்சான், என்னடா டேய் பால் புட்டிடா, இன்னைக்கு என்னடா இவ்வளோ அழகாக வந்திருக்கான்? என்னடா சொல்கிற? அங்கே பாரு மச்சான். ஜங்குக்கு அப்படி பார்க்குறான் தயாங்க. தயாங் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். ஜிமினும் அதே மாதிரி தான், 2 பேருமே அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. அப்போ ஜாக்சன் சொல்கிறான், டேய் அந்த பால் புட்டிக்கும் அவன் அண்ணங்காரனுக்கும் இன்றைக்கி பர்த்டேடா. அப்போ ஜங்குக்கு பார்க்குறான் ஜாக்சனை. டேய் உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன இன்னைக்கு அவனுக்கு பர்த்டேவா? ஜங்குக் நேற்று வேற அவனை அழ வச்சுட்டேன். அவன் சொன்னது தப்பு தானே, அதுக்கு தான் அவன் தான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே தயாங்க பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஜிமினும் தயாங்கும் ஷுகாவோட டீமுக்கு போயிட்டு சாக்லேட் கொடுக்குறாங்க. ஜின்னுக்கு, ஆரமுக்கு, ஜேஹோப்க்கு எல்லாருக்குமே. எல்லோரும் அப்படியே வாங்கிக்கிறானுங்க. வாங்கிட்டு விஷ் பண்ணுறானுங்க தயாங்கும் ஜிமினுக்கும். இங்கே ஜிமின் அப்படியே ஷுகாவை பார்க்குறான். 2 பேருமே அப்படியே கண்ணாலே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தயாங் ஜங்குக்கு பார்த்துட்டே நடந்து வந்துட்டுருக்கான். ஜங்குக்கு உடனே தயாங்க பார்க்காத மாதிரி அப்படி நிற்கிறான். பிரைட்டு, ட்ராகனு, ஜாக்சன் எல்லாமே பார்க்குறானுங்க தயாங்க வரதை. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஜாக்சன். என்னம்மா இருக்கான், செம்மையாக இருக்கான். தயாங்கும் அவங்க கிட்ட வந்து நின்றுட்டு, சீனியர்ஸ் இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஓ சூப்பர் சூப்பர், கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிக்கிறானுங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே கண்டுக்காத மாதிரி நிற்கிறான். அப்போ தயாங்க அவன் பேக்லேருந்து டைரி மில்க் தான் எடுக்கிறான். அப்போ எல்லாம் பார்க்குறானுங்க. ஜாக்சன், ட்ராகன், பிரைட் எல்லாமே பார்க்குறானுங்க. சீனியர் இந்தாங்க சாக்லேட், இன்றைக்கி என்னோடய பர்த்டே சாக்லேட். எனக்கு சாக்லேட்லாம் வேணாம், எடுத்துகிட்டு போ. சீனியர் ப்ளீஸ், இன்றைக்கி என்னோடய பர்த்டே, அதான் வாங்கிக்கோங்க. எனக்கு வேணாம், ஓரிய ஃபஸ்ட்டு. மூஞ்ச பார்க்கவே எனக்கு இரிட்டேட் ஆகுது, போங்கிருந்து. இப்போ பிரைட்டு தான், எப்பா பால் குட்டி என்ன இது, எங்களுக்கு மட்டும் 1 ரூபா சாக்லேட்டு, அவனுக்கு மட்டும் நான் 100 ரூபா டைரி மில்க்கு, இதெல்லாம் சரி வராது. என்ன இது, எங்களுக்கு எங்கே டைரி மில்க்கு? அது பிரைட்டனா, இது ஸ்பெஷலாக அவருக்குன்னு வாங்கினது. யாருக்கு? ஜங்குக் சீனியருக்காக வாங்கினது. ஓ கதை அப்படி போகுதோ? நான் மச்சான் சொல்லவே இல்லை, நடத்து. டேய் பிரைட்டு மூடுறியா? நான் தான் உன்னை போக சொல்லிட்டேண்ணே, எதுக்கு நீ தொல்லை பண்ணிட்டுருக்க? போ ஃபஸ்ட்டு. சீனியர் சாக்லேட் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எடுத்துகிட்டு போ. இங்கே தயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவன் அங்கேருந்து சேடாக நடந்து போகிறான். அப்படியே இங்கே ஜங்குக் பார்க்குறான் தயாங் ஃபேஸை. டேய் ஜங்குக் எதுக்குடா மூஞ்ச பார்க்குற, பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். இங்கே ஜாக்சனும் ட்ராகனும் தான் தனியாக வந்து பேசிக்கிறானுங்க. டேய் மச்சான் என்ன நடக்குதுங்க? என்னடாவா பால் புட்டின்னு நேற்று வரையும் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான். இப்போ என்னடா என்னமோ மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறான். அவன் என்னமோ டைரி மில்க்கெல்லாம் வாங்கி கொடுக்குறான். என்ன நடக்குது இங்கே? அதான் எனக்கு ஒன்றும் தெரில மச்சான். என்னமோ சம்திங் நடந்திருக்கு. அதை இவன்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டான். நம்ம பேசாமல் அவன்கிட்டே கேட்டான்ன, எப்படா கேட்குறது அவன்கிட்ட? அதெல்லாம் சொல்லுவான் மச்சான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறானுங்க. இப்போ தயாங்க அப்படியே கிளாஸ் ரூம் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ இவனுங்க 2 பேரும் ஓய் பால்புட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றானுங்க. தயாங்க அப்படி திரும்பி பார்த்துட்டு, என்ன இங்கே வா, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். என்ன ஜாக்சன் அண்ணா? டே அத்தா என்னடா அவன் அண்ணாங்கிறான். சரி ஜாக்ஸா கோவப்படாத, கொஞ்சம் அமைதியாக இரு, சமாளிப்போம். பால்புட்டி அண்ணாலாம் கூப்பிட வேணாம், நீ பேரை சொல்லி கூப்பிடு. ட்ராகனு ஜாக்சனு சொல்லி கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ட்ராகனண்ணா, நான் அண்ணனே கூப்பிட்றேன். ஓ விடு மச்சான். சொல்லுங்கள் ஜாக்சன் அண்ணா, எதுக்கு கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை பால்புட்டி, ஏன் அவன்கிட்ட ஜங்குக்கு பேச மாட்டான்? உனக்கு அவனுக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? அது ஜாக்சன் அண்ணா காண்டு எத்துறான்டா மச்சான். டேய் மச்சான் கொஞ்சம் பொருடா, கையை விட்டுறா, என்ன என் கையை போட்டு முறுக்குற? ஜாக்சன் அண்ணா சொல்லுப்பா சொல்லு. என்ன?
அது நான் ஜங்குக் சீனியரை லவ் பண்ணுறேன். இப்படி சொன்னோன்னே அவ்வளோதான். ஜாக்சனோட குட்டி நெஞ்சு இப்படி வெடிச்சு போயிடுச்சு. ட்ராகன் பார்க்குறான். டேய் மச்சான், கோவப்படாதடா, கோவப்படாத. கொஞ்சம் அமைதியாடுறா. நான் அவர்கிட்ட லவ் சொன்னதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசவே மாட்டாரு ஜாக்சன் அண்ணா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இன்றைக்கி என் பர்த்டே கூட அவர் விஷ் பண்ணல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரியும் அவர் மனசுல நான் இருக்கேன். அவருக்கும் என்னை பிடிக்கும். ஆனால் எதுக்கு அவாய்ட் பண்ணுறான்னு தான் எனக்கு தெரில ஜாக்சன் அண்ணா. டேய் ஜாக்ஸா, ஏன்டா என் காலை போட்டு மிதிக்கிற? கால் வலிக்குதுடா. அத்தா வாயை மூடிட்டு நின்று கூட்டிகிட்டு வந்தல அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பற்றி அவன் பாட்டும் பேசிகிட்டு இருக்கான் தாயாங். இங்கே இவனுங்களால காதை கொடுத்து கேட்க முடியல. ட்ராகன் ரொம்ப பாவம். ஜாக்சன் அவங்களோட காலை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிக்கிட்டு இருக்கான். ட்ராகன் அண்ணா, ஜாக்சன் அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன பால்புட்டி, என்ன என்ன ஹெல்ப் வேணும்? அது ஒன்றும் இல்லை, ஜங்குக் சீனியரை என்கிட்ட பேச சொல்கிறீங்களா ப்ளீஸ்? அவரை என் கூட பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இங்கே ட்ராகனுக்கும் ஜாக்சனுக்கும் செம்மையாக கோவம் வருது. இங்கே அப்போ தான் ஜாக்சனுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் அப்படியே யோசிச்சுட்டு தயங்க பார்க்குறான். இப்போ என்ன, ஜங்குக்கும் கூட பேசணும் அவ்வளோதானே? ஆமாம் ஜாக்சன் அண்ணா. காண்டி ஏற்றுறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவங்ககிட்ட பேசுவான். ஹாய், உண்மையாவா? உண்மையை பேசிட்டு வரா? உண்மையாக பேசுவான். நான் ஒரு அட்ரஸ் வரேன், எழுதிக்கோ. ஓகே சீனியர். எதுக்கு அட்ரஸ்? அந்த அட்ரஸ்க்கு நீ வந்துடு. நான் ஜங்குக்கு அங்கே வர வைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க, ஓகேவா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு அட்ரஸ் சொல்கிறான். இவனும் அப்படியே நோட் பண்ணிக்கிறான் அந்த அட்ரஸை. ஜாக்சன் அண்ணா, என்ன? எத்தனை மணிக்கு வரணும்? நைட்டு ஒரு 8 o'clock வர முடியுமா? நைட்டு 8 o'clock? உன் ஜங்குக் சீனியர்கிட்ட பேசணுன்னா நீ இதை பண்ணி தான் ஆகணும். அப்படியா? எப்படி வீட்டில் விடுவாங்களான்னு தெரியலையே. நான் பார்க்குறேன் சீனியர். இங்கே பாரு பால்பட்டி, பார்க்குறேன் கேட்குறேன்லாம் சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனை நான் கன்வின்ஸ் பண்ணி நான் அங்கே வர சொல்லுவேன். நீ அங்கே வந்து பேசினா தான் உண்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா ட்ராகனே? ஆமாம்மா, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை ட்ராகனண்ணா, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் 8 o'clock, ஓகேவா? ஓகே ஓகே அண்ணா, எனக்கு கிளாஸ் டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ ஹாப்பியாக ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கே ஜாக்சன் தான் அப்படியே தாங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறான். அன்றைக்கி டே அப்படி போகுது. இப்போ நைட் டைம் தயாங்கோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. இங்கே ஜிமின் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். இங்கே தயாங்கும் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். ஜிமின் பார்க்குறான். டேய் தயாங், எங்கே கிளம்புற இந்த டைமில்? நீ எங்கே கிளம்புற? அது சுகா கூட. ஓ, என்ன ரொம்ப தினிக்கும் பைக் ரைடாகவே இருக்குது? என்ன நடக்குது? அது ஒன்றும் இல்லை தயாங், அவர் ஆசைப்பட்டு கூப்பிட்றாரு, அதான் போயிட்டு வரலான்னு. ஓ, நீ நடத்து. ஆமாம், நீ எங்கே போகிற? அது அது ஜாப்பனீஸ் வீட்டுக்கு போகிறேன். ஜாப்பனீஸ் வீட்டுக்கா? இப்போ எதுக்கு? இல்லை, சும்மா போர் அடிக்குது வீட்டில் இருக்க, அதான் போயிட்டு வரலான்னு. போயிட்டு வந்துடுறேன். சரி, அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணுறேன், சரியா? சரி ஜிமினா, நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். இங்கே தயங்கம் அப்படி ரெடி ஆகிட்டு அங்கே கிளம்புறான். அப்படியே இப்போ அப்படியே ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தான் காமிக்கிறாங்க. இங்கே ஜாக்சன், ட்ராகன், பிரைட்டு, ஜங்குக்கு எல்லாருமே உட்காந்துருக்கானுங்க. உட்காந்துட்டு அப்படியே சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. அப்போ ஜாக்சன் ட்ராகன்கிட்ட கேட்குறான். டே மயிறு, இவனை ஏன்டா இங்கே வர சொன்னீங்க? யாரா இவனை வர சொன்னது? டே, இது பிரைட் இருக்கானே, இவன் தாண்டா வர சொல்லிட்டான். டே மச்சான், எனக்கு தெரியாதுடா நீங்கள் பிளான் போட்டது. எனக்கு அப்புறம் தெரியும். எப்போதும் போல் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வருவோம்ல, அது மாதிரி அவனையும் கூப்பிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். அத்தா, டேய் எதுக்குடா இப்போ கெஸ்ட் ஹவுஸ் வந்துருக்கீங்க எல்லாம்? பிரைட்டு எதுக்குடா? அது சும்மா மச்சான். சும்மாவா? சும்மாலாம் வர மாட்டிங்களே. என்னடா ஜாக்ஸா, எதா பொண்ணு வர சொல்லியிருக்கியா என்ன? சேர்ந்து செய்ய போகிறீங்களா என்ன? ஏன்டா நீ செய்ய மாட்டியா? எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை மச்சான், நீங்கள் பண்ணுங்க.
எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா ஆச்சு உனக்கு? இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் போய் படுக்கிறேன் ரூமில். என்ன படுக்க போறியா? டேய், இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற. நீ வீட்டுக்கு கிளம்பு. நீ வீட்டுக்கு போய் படுத்துங்க போ. போ கிளம்பு. டேய் ஜாக்ஸா, என்ன துரத்துற? நானும் பார்த்துட்ருக்கேன். எதுக்குடா வந்தேன்னு கேட்டுருக்க? இது என்னோட கெஸ்ட் ஹவுஸு, தெரியும்ல? டேய் தெரியும்டா, உனக்கு தான் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறியே. எதுக்கு நீங்கள் இருந்துக்கிட்டு தான் நான் சொன்னேன். நீ வீட்டுக்கு போனால் நல்லா ஃப்ரீயாக படுத்து தூங்குவோம்ல. அதெல்லாம் ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம். நான் எங்கள் ரூமில் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவன் ரூமுக்கு எழுந்துச்சி போகிறான். இங்கே 3 பேரும் அப்படி பேசிக்கிறானுங்க. டேய் பிரைட்டு, உன்னை கொல்ல போகிறான் பார்த்துக்கோ. இப்போ அவன் வந்தானே என்னடா பண்ணுறது? இவன் வேறு இங்கே இருக்கான். டேய், அவன் நல்லா குடிச்சிருக்கான். அவன் எந்திரிக்கலாம் மாட்டான். இதுக்கப்புறம் அவன் காலைல தான் எந்திரிப்பான். மட்டையாயிடுவான் பாரு. நீ வேணா உங்கள்கிட்டலாம் ஒரு வேலை சொன்னால் அப்படியே நல்லா சிறப்பாக செஞ்சிடறீங்கடா. இப்போ அப்படியே ஜங்கோக்கு ரூம்குள்ளே போயிட்டு ரூம் டோரை சாத்துறான். இங்கே டக்குன்னு காலிங் பில் ரிங் ஆகுது. டிடி காலிங் பில் அடிக்குதுடா. அவன் வந்துட்டான் போலடா. மணி எத்தனை? மணி 8 o'clock மச்சான். அவனாக தான் இருக்கும். போய் பாரு. ட்ராகனே போய் ஓப்பன் பண்ண டோரை. இங்கே ட்ராகன் தான் டோர் வழியாக பார்க்குறான் யார் வெளில நிற்கிறான்னு. பார்த்தா தயாங் தான் வந்திருக்கான். டே மச்சான், அவன் தான்டா. டோரை ஓப்பன் பண்ணு. இப்போ உடனே ட்ராகன் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறான். ஹாய் ட்ராகன் அண்ணா. ஹாய் பால்புட்டி, வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படி வெல்கம் பண்ணுறாங்க தயாங்கும் அப்படி உள்ளே போகிறான். பால்புட்டி அந்த உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தயாங்க சோஃபாவில் உட்கார வைக்கிறானுங்க. ஜாக்சன் அண்ணா, சீனியர் எங்க? அவன் வருவான். டே பிரைட்டே, போயிட்டு பால்புட்டிக்கு ஜூஸ் போட்டு எடுத்துருவா. பால்புட்டி, நீ என்ன ஜூஸ் குடிப்ப? ஜாக்சன் அண்ணா, நான் வந்துட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் குடிப்பேன். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் குடிப்பியா? அது இப்போதைக்கு இல்லையே. ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிக்கிறியா? இல்லை பரவாயில்ல, எனக்கு வேணாம். டே மச்சான், என்னடா வேணான்ட்டான்? வேணாண்டா, விட்டுருவியா? போய் அதை கலந்து எடுத்துருவாடா. அந்த ஆரஞ்சு ஜூஸில் ஏதோ டேப்லெட் மாதிரி கலந்து அப்படியே எடுத்துகிட்டு வரானுங்க. எடுத்துகிட்டு வந்து தயாங்காயில் கொடுக்குறான். இந்தா இது குடி. அங்கே எதுவும் வந்துருப்ப, டயர்டாக இருக்கும், இது குடி. இல்லை பரவாயில்ல பிரைட்டண்ணா, வேணாம். டே மச்சான், என்னடா வேணாங்கிறான்? டே ஏதாவது சொல்லி இப்போ நீ கொடுக்குற. பால்புட்டி, என்னண்ணா? இதை மட்டும் குடியேன், நல்லாயிருக்கும். நானே என் கையால் போட்டேன். இல்லை பரவாயில்லண்ணா, இந்த அண்ணன் கொடுக்குற வாங்க மாட்டியா? சரிங்கண்ணா, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை வாங்கி தயாங்க அப்படியே குடிக்கிறான். அப்போது ஜாக்சன் அப்படியே தயாங்கோட பக்கத்தில் வந்து உட்காடுறான். தயாங்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த சைடு நவுந்து உட்காந்தா அந்த சைடில் வந்துட்டு ட்ராகன் வந்து உட்காடுறான் ஒட்டிக்கிட்டு. அவன் 2 பேருக்கு நடுப்பறிவன் உட்காந்துருக்கான். அப்போ ட்ராகனும் ஜாக்சனும் தயாங்க மேலே அப்படியே கை போடுறானுங்க. அண்ணா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்துச்சி நிற்கிறான். தயாங்க வந்த உடனே டேபிளில் மொபைலை வச்சுருப்பான். அந்த மொபைலை எடுத்து பிரைட்டு தயாங்கோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். இப்போ இந்த சைடு யூமினை தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே பைக் ரைடு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது மனசு. சுகா, என்னாச்சு ஜிமின்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பைக்கை கொஞ்சம் ஓரமாக ஸ்டாப் பண்ணுறீங்களா? ஜி வாந்தி கிந்தி வருதா என்ன? இல்லை அதெல்லாம் இல்லை சுகா, நீங்கள் கொஞ்சம் பைக்கை ஓரமாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே. சுகாவும் அப்படியே பைக்கை ஓரமாக ஸ்டாப் பண்ணுறான். இப்போ ஜிமின் டக்குன்னு மொபைல் எடுத்து தயாங்க தான் கால் பண்ணுறான். பார்த்தா மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டானே. ஜிமின், என்னாச்சு? அது சுகா, தயாங் வந்துட்டு ஜாப்பனீஸ் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான். சரி, போயிட்டு கால் பண்ணுன்னு சொன்னேன். டைம் 8 o'clock மேலே ஆகிடுச்சி. இன்னும் அவன் ஃபோன் பண்ணல. அதான் ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோன் பண்ணுவான். இல்லை சுகா, நான் அடித்தா அவனுக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன் அவன் மொபைலில் சார்ஜ் இல்லையா என்ன? இல்லை அப்படி சார்ஜ் இல்லைனாலும் ஜாப்பனீஸ் மொபைல்லேருந்து அடிச்சிருக்கலாம்ல எனக்கு. சரி இப்போ என்ன, ஜாப்பனீஸ் கால் பண்ணு. ஓகே. உடனே ஜிமின் அப்படி ஜாப்பனீஸ் கால் பண்ணுறான். டேய் ஜாப்பனீஸ், சொல்லு மச்சான். தயாங் வீட்டுக்கு வந்துட்டானாவா? ஏண்டா அவன் காலேஜ் வீட்டுக்கு தானே வந்தான், என்கிட்ட வந்து கேட்குற? டேய், அவன் உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னான், வந்தானா? எது, இங்கே வரேன்னு சொன்னானா? இங்கெல்லாம் வரலடா. அங்கே வரலையா? அப்படி தான் சொல்லிட்டு வந்தான் என்கிட்ட. என்ன சொல்கிற ஜிமின்? இங்கே தயாங்க வரவே இல்லையே.
வரலையா? இங்கே வரல ஜிமின். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு சுகாவை பார்க்குறான். இங்கே அப்படியே தயாங் சைடு காமிக்கிறாங்க. இங்கே தயாங்க 3 பேரும் ஒரு மாதிரி டச் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அண்ணா என்ன பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்க. ஜங்குக் சீனியர் இல்லையா? நான் கிளம்புறேன். என்னடா சும்மா ஜங்குக் சீனியர் இருக்க? அவனே உன்னை போட தான் பார்த்துட்ருக்கான். ஃபஸ்ட்டு நாங்கள் முடிச்சுக்கிறோம் சொல்ல உன்னை, அப்புறம் அவன்கிட்ட கொடுக்குறோம். நீ ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வேணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் தயாங்கிட்ட போயிட்டு. ட்ராகனா ஜாக்சன் சொல்லுங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க? தயாங் தான் அங்கேருந்து ஓட பார்க்குறான். டோர்கிட்ட ஓடுறான். 3 பேரும் அப்படி ரவுண்டப் பண்ணிட்டு எங்கே செல்லம் ஓடுற? எங்கே ஒன்றாலும் ஒன்றும் தப்பிக்க முடியாது, புரியுதா? ஜாக்சன்கிட்ட மாட்டிருக்க. யார்கிட்ட? ஜாக்சன்கிட்ட. டேய் பிரைட்டு உன புட்றா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா பிரைட்டு அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, நான் வீட்டுக்கு போகணுண்ணா ப்ளீஸ் அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா ப்ளீஸ். ஜாக்சன் அண்ணா ட்ராகன் அண்ணா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. தயாங்க ஓடும் போது அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிருப்பான். சவுண்டாக இருந்திருக்கும். இந்த சவுண்டு ஜங்குக் ரூமில் கேட்குது. ட்ராகனே என்னடா அங்கே சவுண்டு அப்படின்னு கேட்குறான். தயாங்க உடனே பார்த்துட்டு சீனியர் டக்குன்னு ட்ராகனு அவனோட வாயை பொத்திடுறான். டேய் ட்ராகனை அவனை இழுத்துட்டு போ. இங்கே ஜங்குக்கு அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். இங்கே ட்ராகன் இன்னும் ரூமில் தயாங்க இழுத்துட்டு போயிட்டு ரூம் டோரை சாத்துறான். டேய் பிரைட்டு என்னடா சவுண்டு? எவ்வளோ அதை இழுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன? இல்லை மச்சான் அதெல்லாம் இல்லை, நீ போய் படுப்போ. நீ எதுக்கு வெளில வந்த? இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதான் வெளில வந்துட்டேன். என்ன ஒரே சவுண்டாக இருந்துச்சு, ஏன் திங்ஸ்லாம் உடஞ்சிருக்கு? என்னடா பண்ணீங்க? ஓடி பிடிச்சி விளாண்டிங்களா? எங்கடா இந்த ட்ராகனு? இங்கே ட்ராகன் தயாங்க வாயை பொத்திட்டு அப்படியே ரூம்குள்ளே நிற்கிறான். இங்கே தயாங்க அப்படியே இடுக்கு விளையாட்டி ஜங்குக்கு நிற்கிறது தெரியுது, பார்த்துட்டு இருக்கான். ட்ராகன் எங்கடா? அவனா மச்சான் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான் மச்சான். ரெஸ்ட் ரூம் போயிருக்காண்ணா? என்ன முக்கிற சவுண்டு கேட்குது? அதான் சொன்னானடா ரெஸ்ட் ரூம் போயிருக்கானே. சரிண்ணா நீ போய் ரெஸ்ட் ரூமில் போ, ட்ராகனை கூப்பிட்றா. ஏன்டா ட்ராகனுங்கிற? எல்லாம் மச்சான் ஒரு மாதிரி இருக்குது, பால் புட்டியை பார்க்கணும் போல இருக்குது, அதான் அவன் வீட்டுக்கு போகலான்னு. இங்கே ஜாக்சனும் பிரைட்டும் அப்படியே பார்க்குறானுங்க. எங்கடா வர? அதான்டா பால் புட்டி வீட்டுக்கு ஆனால் பார்க்கணும் போல இருக்குது. அந்த ட்ராகனை வர சொல்ல, அவன் கூட நான் போகிறேன். இங்கே தயாங் கண்ணெலாம் கலங்குது. ஜங்குக்கை பார்க்குறான். அவன் அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது தயாங்க்கு. இங்கே அவன் நல்லா மூத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நிற்க வச்சுருக்கான். டேய் ஜங்குக்கு அவன் இப்போ தான் போனான் ரெஸ்ட் ரூமு, அடுத்த லேட் ஆகும், நீ வேணா கிளம்பு. ஓ சரிடா நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துட்டு என்னென்னு கிளம்புங்க சரியா? சரி மச்சான் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஜங்குக்கும் அங்கேருந்து போகிறான். இங்கே தயாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் சீனியர்னு கத்துறான். ஆனால் அவன் சவுண்டு வெளில கேட்கவே இல்லை. அந்த அளவு டைட்டாக மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நிற்க வச்சுருக்கான். ஜங்குக்கு வெளில போன உடனே ஜாக்சன் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணுறான். ஜங்குக்கு பார்க்குறான். என்னவா ஒரு மாதிரி நடந்துக்கிறானுங்க. சரி நாம் போய் பால் புட்டியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இங்கே ஜாக்சன் தான். டேய் ட்ராகன் அவனை இழுத்துருவாடா. ட்ராகனும் அப்படியே வெளில இழுத்துட்டு வரான். டேங் அப்படியே டோர்கிட்ட ஓட பார்க்குறான். ஜாக்சன் அப்படியே ஒரே இழுதான் டேங் சட்டையை பிடிச்சி, அது அப்படியே கிளியுது. டேங் அப்படியே கீழே உட்காந்துட்டு அழுகுறான். அண்ணா ப்ளீஸ் அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா ப்ளீஸ், நான் போயிடுறேன் ப்ளீஸ் அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா ஜாக்சன் அண்ணா ப்ளீஸ் அண்ணா. டேய் என்ன அண்ணான்ட்டு அண்ணாங்கன்னு சொன்னேன் சங்கு அறுத்துருவேன். இங்கே பாரு பால்புட்டி, எங்கள் 3 பேருக்கும் நீ கோஆப்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கேன், உன்னை அப்படியே பூ மாதிரி டீல் பண்ணிட்டு அப்படியே உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். இல்லை நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தேன்னு வச்சுக்கேன், உன்னை கசக்கி தூக்கி போட்டுருவோம். இங்கே தயாங் ஜாக்சனோட காலை பிடிச்சிட்டு கெஞ்சிரான். அண்ணா ப்ளீஸ் அண்ணா என்னை விட்டுருங்க அண்ணா ப்ளீஸ் ஜாக்சன் அண்ணா ப்ளீஸ். அப்போ மறுபடியும் காலிங் பில்டிங் ஆகுது. டேய் யாரா அது? டேய் பிரைட்டு யாருன்னு பாரு. பிரைட்டும் டோர் விளையாட்டி போய் பார்க்குறான். டேய் ஜங்குக் ப்ரோ. அப்போ தயாங் டக்குன்னு நினச்சிட்டு
சீனியர் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். இப்போ ஜாக்சனு டேய் ட்ராகன் வாயை புத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாயை புத்துறானுங்க. டேய் ஜாக்ஸா டோர் ஓப்பன் பண்ணு. இங்கே ட்ராகன் தாங்க அப்படியே வாயை பொத்தி இழுத்துட்டு போகிறான் ரூமுக்கு. டேய் டோர் ஓப்பன் பண்ணவா? ஓப்பன் பண்ணு. பிரைட்டும் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஏன்டா இவ்வளோ நேரம் டோர் ஓப்பன் பண்ண? ஒன்றும் இல்லை மச்சா சும்மா. ஏன் திரும்பி வந்துட்டேன் என்னாச்சு? டேய் பைக் சாவி வச்சுட்டு போயிட்டேன்டா அதான். ஓ சரி சரி. ஜாக்சன் ஒன்று இந்தா பைக் சாவி கிளம்பு. டேய் என்ன எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாம்? என்னை துரத்தி விட்றதுலே இருக்கீங்க. என்னடா பண்ணுறீங்க? டேய் அங்கே என்ன அந்த ரூமில் சவுண்டு வந்துட்டு இருக்கு? ட்ராகனுங்க இவ்வளோ நேரமாக கக்கூசில் முக்கின்னு இருக்கான். எங்கடா ட்ராகனை? டேய் ரெஸ்ட் ரூம் தான் போயிருக்கான், இன்னும் வரல. ரெஸ்ட் ரூம் போயிருக்கானா? ரெஸ்ட் ரூம் அங்கே இருக்குது. இந்த ரூம்லேருந்து என்ன சவுண்டு? அது ஒன்றும் இல்லை மச்சான், ட்ராகன் தான். என்ன ஏதாவது பொண்ணுங்கன்னு கூப்பிட்டு வந்திருக்கானா? இல்லை. டேய் ஒழுங்காக சொல்லுங்கள், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 3 பேரும்? டேய் ஜாக்ஸா என்ன? டேய் ஜங்குக்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ கிளம்பு மச்சான். டேய் பிரைட்டு என்ன கிளம்பு நின்றுட்டுருக்க? டேய் ஜாக்ஸா உங்ககிட்ட தான் கேட்குறேன். சரி ட்ராகனே. டேய் ட்ராகன். அங்கே ட்ராகன் தாங்க வாயை பொத்திட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறான் ரூமுக்குள்ளே. அப்போ ஜங்குக் தான் அந்த ரூம் டோரை நோக்கி வந்துட்டு இருக்கான். டேய் ஜங்குகே என்னடா போவாதாங்க? என்னடா போவாதனா போவாத? டேய் ஜாக்ஸா என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி மாறுது? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டேய் நீங்கள் இருந்து கிளம்பு. எதுக்குடா நான் கிளம்பணும்? அத்தா என்னடா அங்கே இருக்க ரூமில் ஏதோ முனங்கள் சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. என்னடா இருக்கு ரூமில்? ஒன்றும் இல்லை மச்சான், நீ கிளம்புன்ட்டேன். டேய் ஜாக்ஸா என்ன? ஒன்றும் இல்லை ஜங்குக், நீ கிளம்பு. அப்போ ஜங்குக் ஜாக்சனை மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோரை நோக்கி போயிட்டுருக்கான். இங்கே ஜங்குக் அப்படியே ரூம் டோர்கிட்ட வரவும் ஜாக்சன் ஒரு ராடை வச்சு ஜங்குக் தலையிலே ஒரு அடிதான். ஜங்குக் அப்படியே அங்கேயே விழுந்துடுறான் கீழே. இதை தயாங் பார்க்குறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் கண்ணெலாம் இன்னொரு கலங்குது. அப்படியே நின்றுட்டு அழுகுறான். டேய் ஜாக்சா என்னடா பண்ணிட்ட? டேய் செத்துக்கித்துட்டு போகிறான்டா, ஏன்டா அப்படி அடித்த? அத்தா என் வழியில் எவன் வந்தாலும் சரி, அவன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, கொலை பண்ண தயங்க மாட்டேன். அவனை இழுத்துட்டு போய் அந்த ரூமில் போடுங்கடா. டேய் அதுக்குன்னு இப்படியாடா? டேய் பிரைட்டு என்ன அக்காலத்து மயிரா, இழுத்துட்டு போய் அவனை அந்த ரூமில் போடு. சரி மச்சான். பிரைட் அப்படியே ஜங்குக்கை இழுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் உள்ள ரூமில் போட்டு அப்படியே லாக் பண்ணுறான். இங்கே ஜாக்சன் தான் தயாங்க இருக்கிற ரூமுக்கு வரான். தயாங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபைண்டான மாதிரி ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு ஜூஸில் மாத்திரை கலந்து கொடுத்துருப்பானுங்க. அவன் ஒரு மாதிரி அரை போதையில் இருக்க மாதிரி இருக்கான் தயாங். ஜாக்சன் தான் டேய் ட்ராகனே நீ வெளில போ, நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்தவனை கூப்பிட்றேன். சரி மச்சான் அதுக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகன் ஜாக்சன்கிட்ட அப்படியே தயாங்க கொடுத்துட்டு போகிறான். தயாங்க அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகிறான் ஜாக்சன். அண்ணா என்னை விட்டுருங்க அண்ணா, அண்ணா ப்ளீஸ் அண்ணா, ஜாக்சன் அண்ணா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்கான் தயாங். ஜாக்சன் அந்த ரூம்குள்ளே போயிட்டு டோரை அப்படியே லாக் பண்ணுறான்.